இப்போ நான் சொல்றேன், இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. இன்று நீங்க ஒரு தேர்ந்த பேச்சாளராக உங்களுடைய முதல் மேடை அனுபவம், அதற்கு பிறகு அந்த பேச்சுக்களை வளர்த்து கொண்ட விதம், அதை பற்றி சொல்லுங்களேன். தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேத்திலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. அதோட தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ் புதிய டெண்டரை கோர அரசு கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் இருக்கு பாருங்க. அரசு தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு பூலகமே தூணை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு பூலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில இது வெளியீட்டு விழா மட்டுமல்ல, புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா மட்டுமல்ல. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? இல்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. 68 மாவட்டங்கள். இந்த கல்யாணில் மாத்திரம் 5000 பேர் கல்வி உதவி தரோம், ஒரு மாவட்டத்தில் ஒண்டி. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு தரும் பாருங்க. 68 மாவட்டங்கள். 68 மாவட்டங்கள் எவ்வளவு தரும் கல்வி உதவி? சும்மா கணக்கு தெரியல உங்களுக்கு, கணக்கு தெரியல. 3 லட்சம் பேருக்கு தரும். We are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? You look like we are uncivilized. Do we look like that? I am living in the Chennai. 30 years old. I am not saying about anybody ladies or any about any ladies, anything else. No, any instance. What instance? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. இது முறைகேடு. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? Honorable Prime Minister, Tamil Nadu is a leading state in terms of economic growth, excellent rural health facilities, large number of educational institutions, and highly skilled human rosa பூவே. கண்ணை திறந்து பாருங்க, நம்மளுக்கான விடியலாட்சி இது கிடையாது. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொன்னாரு, இல்ல நிறைவேற்றினாரா? மனித தன்மை கேள்விக்குறியாகும். எங்களுக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் கொடுக்கணும்ல. நீங்க தான் மனசாலா, நாங்க மனசாலா இல்லையா? உங்களுக்கு ஓட்டு கேட்கற வரைக்கும் எங்க ஆதரவு கேட்டாரு. பொறுமை காத்தால் உடமை பறி போகும். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நாங்க தேவைப்படும். போராடாம மக்களுக்கு எதிரே கிடைச்சிருக்கு. உரிமை காக்க போராடுவதே கடமை. ஓட்டு கேட்டு முடிஞ்சவனா அவங்க வீட்டுக்கு மட்டும் அவர் ஆதரவா இருக்காரு, எங்களுக்கு அப்ப யாரு ஆதரவு? அப்ப நாங்க யாரு? நாங்க ஓட்டு போடாதவங்க அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆட்சியில உக்காந்துருவாரா? அவன் வந்து கேட்டாலும் ஓட்டு கிடையாது. எங்களுக்கு சரியான பதில் வரணும். அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். வேண்டவே வேண்டாம்ப்பா. அவங்க நேர்ல வந்து அவங்க காலையிலே வந்து நாங்க கும்பிடுவோம். நைட்ல படுத்தா எங்களுக்கு தூக்கம் வரல. பொழுது வெடிந்தா இந்த பிரச்சனை, ஐயோ நாளைக்கு இதை பாக்கணுமே அதை பாக்கணுமே, அப்படிதான் பிரச்சனை. அதனால எங்களுக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது. எங்களுக்கு இந்த ஆட்சிக்கு அவங்க வரவே எங்களுக்கு தேவையே கிடையாது. ஓட்டு கேட்க வந்தா கூட நாங்க காலையில வந்து கும்பிடுவோம், நீங்க இந்த ஆட்சிக்கே வராதீங்கன்னு சொல்லி.